அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் ரயில்வேஸ் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை குறைந்தது 60,000 பேருக்கு தேர்வு எழுதுவதற்கு நோட்டிபிகேஷன் தந்துள்ளது. இந்தியன் ரயில்வேயில் பல துறைகள் உள்ளன. அவற்றில் பல தரப்பட்ட ஆட்களுக்கு வேலைக்கு எடுக்கிறார்கள். 10th பாஸ் பண்ண ஒரு கிரேட், and +2 another grade, graduates another grade, technical qualification like BE, diploma, etc. another grade. The first notification has been issued March-April மாதம் இந்த வருடம். டெக்னீஷியன் 3 and டெக்னீஷியன் 1க்கு 15,000 பேருக்கான நோட்டிபிகேஷன் தரப்பட்டுள்ளது. மேலும் 4,000 RPF எடுக்க போகிறார்கள். அதோடு அசிஸ்டன்ட் லோகோ பைலட் கிட்டத்தட்ட 5,000 பேர் எடுக்க போகிறார்கள். அவர்கள் அடுத்த மாத இறுதியில் பரீட்சைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அழைக்கப்படுவார்கள். அதில் தகுதியானவர்கள், கொடுக்கப்பட்ட கட் ஆஃப் மார்க் வாங்கியவர்கள் உடனே அறிவிக்கப்படுவார்கள். அறிவித்தவுடன் அவர்கள் CB2 எக்ஸாம் எழுத தயாராக இருக்க வேண்டும். ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர் எழுதக்கூடிய இந்த ரயில்வே அப்ளிகேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 பேர்த்துக்கு மேலே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க முதல் எக்ஸாமில். அதுக்கப்புறம் தேவைப்படுவது என்னன்னா 60,000 பேர் தான். அது ஆல் ஓவர் இந்தியா. சென்னை டிவிஷன், மெட்ராஸை பொறுத்தவரையில், சவுத்தை பொறுத்தவரையில் 2,000 போஸ்ட் இருக்கலாம். 2,000 போஸ்ட்டுக்கு 40,000 பேர்த்திலிருந்து குறைக்கணும். அதுக்காக CB2 எக்ஸாம் வைப்பாங்க. அதில் தேர்ச்சி பெற்று அந்த குறிப்பிட்ட 4,000 போஸ்ட், 400 போஸ்ட் என்றால் 400க்குள் வரக்கூடியவர்களுக்கு நேரடியாக ரயில்வேயில் வேலை தரப்படும். இதில் இன்டர்வியூ கிடையாது என்பதை அறிந்து கொள்ளவும். இன்டர்வியூ இல்லாமல் கடந்த காலமாக பலவிதமான சிக்கல்கள் ஏற்பட்டது. லஞ்ச லாவண்யங்களை எல்லாம் தடுப்பதற்காக அதை எடுத்து விட்டார்கள். பரீட்சை எழுதும்போது முன்ன மாதிரி பக்கமாக எழுத வேண்டிய அவசியமில்லை. MCQ மாடலில் டிக் அடிக்க வேண்டியதான். 4 பதில் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு பதில கரெக்டான பதில் டிக் அடிக்கணும். அவ்வளோ ஈஸியாக டிக் அடிக்க முடியாது. நல்லா படித்தாதான் பண்ண முடியும். பெரிய வால்யூமாக புக்கெல்லாம் நிறைய வந்துருச்சு. சிலபஸ் மேலே சிலபஸ் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 20 கொஷின் பேப்பர், 20 பழைய RRB கொஷின், பல ஸ்டேட்டில் கொஷின்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சன் அகாடமின்னு பாடியில் முதல் தடவை துவங்கியிருக்கோம். RRB எக்ஸாமும் TNPCயும் மட்டும் தற்போது எடுத்து உங்களை தயார்படுத்த விரும்புகிறோம். ரயில்வேயில் நீங்கள் ஏன் சேர வேண்டும்? இப்பொழுது எந்த அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறீங்களா அல்லது அண்டர் எம்ப்ளாய்டாக இருக்கா? அதுதான் நான் எனக்கு தெரிந்தவரை அப்படித்தான். மற்ற ஸ்டேட்லேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறவர்கள் பீகார், உத்தரப்பிரதேசத்துலேருந்து அதிகமாகிவிட்டது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள், சவுத் இந்தியன் மக்களுக்கு அதிக வாய்ப்புகள் இல்லாதது காரணம் இந்த விழிப்புணர்ச்சி உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பது என்னுடைய குற்றம் சாட்டு. அந்த விழிப்புணர்ச்சி இல்லாததால் இந்த பரீட்சை எப்படி எழுதுறதுன்னு தெரியல. அவங்களுக்கு கொடுத்த, நான் ஒரு தடவை பாட்னாவுக்கு போனப்போ பார்த்த 300-400 பேர் மத்தியானம் கிளாஸ்லேருந்தே படிக்கும்போதே காலேஜிலேருந்து ஆஃப் டே விட்டுறாங்க. அகாடமியில் போய் படிக்கிறான். என்னடா படிக்கிறீங்கன்னா RRB எக்ஸாமுக்கு படிக்கிறான். அதனால தான் எங்கே பார்த்தீங்கன்னா அவங்க தான் எல்லா இடத்துலையும் ஸ்டேஷன் மாஸ்டர் அவனாக தான் இருக்கான், TT அவனாக தான் இருக்கான், கார்டு அவனாக தான் இருக்கான், ஒர்க் ஷாப்பில் பார்த்தா அவனாக தான் இருக்கான். அவன் மேலே தப்பு இல்லை. அவன் கஷ்டப்பட்டு படிக்கிறான், வர்றான். நம்ம படிக்கிறது இல்லை. முதல்ல விழிப்புணர்ச்சி கிடையாது. இது ரயில்வேனாவே ஒரு விழிப்புணர்ச்சி அவசியம். நீங்கள் ரயில்வேயில் சேர்ந்தீங்கன்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? எடுத்த உடனே 40,000 ரூபா 45,000 ரூபா சம்பளம் வாங்கலாம். 1 லட்சம் வரையில் சம்பளம் வாங்கலாம். ரயில்வே ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய ஹவுசிங் போர்டு லோன் எல்லாம் கொடுப்பாங்க. வீட்டை ஃப்ளாட்ஸை வாங்கிட்டு அவங்கள கட்ட சொல்லுவாங்க. ப்ராப்பர்ட்டி ஸ்டோர், ஃப்ரீ மெடிக்கல், அதெல்லாம் விட முக்கியமானது இப்போது வந்திருக்கக்கூடிய வசதி. உங்கள் சம்பளம் 1 லட்சம் ரூபாயில் 60வது வயதில் நீங்கள் ரிட்டையர் ஆனால் உங்களுக்கு 50,000 ரூபாய் நீங்கள் வேலைக்கு செல்லாமலே பென்ஷனாக பெறக்கூடிய வாய்ப்பு இப்போது கிடைத்திருக்கிறது என்பதை உணரவும். இது எந்த அரசாங்க வேலையிலும் எந்த நாட்டிலும் கிடையாத ஒன்று. இந்தியன் ரயில்வேஸினுடைய கிஃப்ட் டு த நேஷன். திஸ் இஸ் ஒன். தமிழ்நாட்டு மக்கள், நம் தென்னிந்திய மக்கள், நாங்கள் எங்கள் அகாடமியை அணுகினால் உங்களுக்கு உரிய ஆலோசனையும் வழங்குவோம், கோச்சிங்கும் நடத்துவோம்.
உங்களை ரயில்வே எம்ப்ளாயாக ஆக்குவதற்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம். தேவைப்பட்டவர்கள் எங்களை அணுகலாம். எனது போன் நம்பர் 9443140817. எங்கள் அலுவலகம் பாடி சரவணா ஸ்டோர் பின்பக்கம், டிவிஎஸ் நகர், நம்பர் 4, 6வது தெரு. நிறைய ஆட்களை எங்களால் எடுத்து பயிற்சி தர முயலாததால் குறைந்த அளவிலே எடுத்து அவர்களை நிறைவாக சொல்லித்தந்து அவர்கள் எக்ஸாமினேஷன்ல மெரிட்டட் மார்க் வாங்குவதற்கு உதவி செய்வோம் என்று உறுதி கூறுகிறோம். அனைவரும் வந்து கலந்து பெனிஃபிட் அடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனது பெயர் சண்முகம். நான் ஆல் இந்தியா பிரசிடென்ட், ரயில்வே இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன். கடந்த 10 ஆண்டுகளாக ரயில்வேயில் ஃபில்லப் ஆகாத பல போஸ்டுகளை ஃபில்லப் பண்ண வேண்டும் என்று போராடியவர்களில் ஒருவர் நாங்களும். போராடி இறுதியிலே 1,80,000 போஸ்டுகளில் ஃபில்லப் படிப்படியாக பண்ணுவதாக ரயில்வே அமைச்சர் சொன்னார். இப்போது 60,000 பேத்துக்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. அதில் நீங்கள் கலந்துக்கணும். நான் இப்போ ஆர்ஆர்பி கோச்சிங், அதுக்காக ரயில்வே வேலைக்காக போராடியவன் என்ற முறையிலே ஆர்ஆர்பி கோச்சிங்க்கு ஒரு விழிப்புணர்வையும் வழிகாட்டுதலையும் சொல்லித் தருவதையும் ஒரு என் கடமையாக நினைத்து இந்த அன்பான வேண்டுகோளை உங்கள் முன் வைக்கிறேன்.